அண்மைச் செய்தி. அரசு மதுபான கடைகளில் காலி பாட்டிலை திரும்ப பெற வலியுறுத்தி மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசு மதுபான கடைகளில் காலி பாட்டிலை திரும்ப பெற வலியுறுத்தி மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். அரசு மதுபான கடைகளை வரும் 23ஆம் தேதி வரை திறக்கப் போவதில்லை என்று விற்பனையாளர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மதுபான கடைகளை வரும் 23ஆம் தேதி வரை திறக்கப் போவதில்லை என்று தெரிவித்து விற்பனையாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விரிவான தகவல். நிச்சயமாக ஜனனி, தமிழகத்தில் ஏற்கனவே காலி பாட்டில்களை ஏனென்றால் அரசு மதுபான கடைகளில் மதுபானங்கள் விற்கப்பட்ட போது அதில் 10 ரூபாய் ஸ்டிக்கர் என்பது ஒட்டப்பட்டு அதன் பிறகு அவர்கள் மதுப்பிரியிடம் திரும்ப பெறுவது தொடர்பாக காலி பாட்டில்கள் என்பது திரும்ப பெற்றுக் கொண்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த முறை என்பது நடைமுறையில் இருந்தாலும் கூட திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு மதுபான கடையில் பணியாற்றி வரும் சூப்பர்வைசர் மற்றும் விற்பனையாளர்கள் இந்த பாட்டிலை திரும்ப பெற மாட்டோம் என தொடர்ந்து தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 146 கடைகள் உள்ளன. இந்த கடைகள் அனைத்துமே தற்போது திறக்கப்படாமல் அந்த ஊழியர்களும் மற்றும் சூப்பர்வைசர்களும் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் அருகே உள்ள முன்னீர்பள்ளத்தில் உள்ள மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் அதற்கான அவர்கள் வழங்கிய அந்த சீட், அந்த 10 ரூபாய் என்ன சொல்லக்கூடிய அந்த டோக்கனை திருப்பி அங்குள்ள மாவட்ட மேலாளரிடம் அவர்கள் வழங்கி கொண்டு வருவதை நாம் நேரடியாக பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் நேரடியாக பார்க்கலாம், தங்களுடைய ஊழியர்களும் மற்றும் சூப்பர்வைசர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தங்களுக்கான கோரிக்கை என்பது என்னதான் அவர்கள் தெரிவிக்கக்கூடியது, எச்சி பாட்டில்களை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம் என தெரிவித்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்திலிருந்து இன்று காலையிலிருந்து பெரும் பரபரப்பு என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக அங்குள்ள சூப்பர்வைசர் மற்றும் ஊழியர்கள் ஆகியோர்கள் இணைந்து தற்போது கடைகளை திறக்காமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இதுபோன்ற தங்களுடைய பல்வேறு விதிமுறைகள், தமிழகத்தின் பல்வேறு விதிமுறைகள் இருந்தாலும் கூட இதுபோன்ற தங்களுடைய அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது குறித்து சிஐடியு தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் நம்மகிட்ட முருகன் நம்மிடம் இருக்கு, அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம், உங்களோட கோரிக்கை என்ன? உங்களோட கோரிக்கை தொடர்பான தகவலை சொல்லுங்க. கோரிக்கை என்பது டாஸ்மாக்ல காலி பாட்டல் திட்டத்தை எங்க மீது திணிக்கிறாங்க. இதை நாங்க ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்திருக்கோம். காலி பாட்டல் திட்டத்தை எங்கிட்ட ஒப்படைக்காதீங்க, அதை நீங்க எல்லாத்துக்கும் தனியாற்ற கொடுக்குறீங்க, இதையும் தனியாற்ற கொடுக்குறீங்களா? அது முடியாது, அது எச்சி பாட்டல், அதாவது நோய் தொற்று கிருமி வருவதாக எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே கடந்த 3 முறை போராட்டம் நடத்தும் பொழுது நான் அமுல்படுத்த மாட்டேன்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக தொழிலாளி மத்தியில் பிளவை ஏற்படுத்தி அமுல்படுத்த முயற்சிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த தேதியில திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த டாஸ்மாகுடைய மேலாளர் சந்திப்பதற்கு வந்தோம். முதல்ல அனுமதிக்கல, அதுக்கப்புறம் கிரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் எங்களை அனுமதிச்சாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு கடையில திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் 146 கடைகள் இருக்கு. ஒரு கடைகள்ல கிட்டத்தட்ட 4500 மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனா 10 ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பதன் மூலம் வெறும் 600 பாட்டில் தான் மீண்டும் பாட்டிலுக்கு அந்த கடைகளுக்கு வருவதாகவும், மீத உள்ள பாட்டில்கள் அரசு பொதுமக்கள் மீது ஒரு தலையை சுமக்கப்பட்டு அந்த பணம் அரசுக்கு சென்றுவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான என்ன தகவல், இது என்ன பண்ணப்படுகிறது? நிச்சயமாக இதில் பல கட்ட ஊழல் இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அந்த ஆய்வுக்குள்ள நம்ம போகல. எங்களுடைய பணி சுமையை குறைப்பதற்கு தான் எங்கள் நோக்கம். அதே சமயத்தில் இந்த காலி பாட்டில் திட்டத்தில் பல பேர் ஆதாயம் அடைகிறார்கள் என்பதை அது தோலுரிச்சு காட்டும். நிச்சயமா டாஸ்மாக் நிர்வாகம் இருக்கட்டும், அது யாராக அரசாக இருக்கட்டும், மேலதிகாரியாக இருக்கட்டும், பேரை சொல்ற அளவுக்கு இல்ல, நிச்சயமாக ஊழல் நடக்குது. இந்த ஊழலுக்கு தான் இந்த அளவுக்கு அவங்க நிச்சயம் இதாவது வாணித்தனமாக இருக்கிறாங்க. நாங்களும் விடாப்பிடியாக இருக்கிறோம். எங்கள்கிட்ட இந்த பணியை தள்ளாதீங்க, நீங்க என்னெல்லாமோ தனியார்ட்ட கொடுக்குறீங்க, இந்த காலி பாட்டில் எச்சி பாட்டில் திட்டத்தை தனியார்ட்டே கொடுங்க, நாங்க ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னோ. அதே போல் ஸ்டிக்கர் இன்னைக்கு ஒப்படைச்சிட்டோம். காலி பாட்டில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கரை இந்த 146 டாஸ்மாக் கடையில இருந்து டிஎம் கொண்டு கொடுக்க போனா அவர் வாங்க மாட்டேனாரு. இங்க இருக்கிற உறுதியாக போராட்டத்தின் மூலமாக ஸ்டிக்கரை ஒவ்வொன்றா வாங்கிக்கிட்டாரு. 23ஆம் தேதி கோர்ட்ல தீர்ப்பு வரட்டும், விசாரணைக்கு வருது. அந்த விசாரணைக்கு பிறகு நாங்க ஸ்டிக்கரை ஒட்டணுமா ஒட்ட வேண்டாம் முடிவு செய்து கொடுத்தோம். ஆனா ஒரு காலமும் இந்த காலி பாட்டில் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் எங்களுக்கு பணிச்சுமை இருக்கிறது. அதே போல எங்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாம இருக்கு, அதையும் சொல்லியிருக்கிறோம். பல ஊழியர்கள் இன்னைக்கு மரணம் அடைஞ்ச, கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, தாக்கப்படுறாங்க. இதற்கு எந்த பாதுகாப்பு இல்லைங்கிறதையும் நாங்கள் தெளிவா சொல்லியிருக்கோம். எல்லா விஷயத்தையும் பேசி
உடனடியாக இந்த காலி பாட்டில் திட்டத்தை நீங்க தனியார் உடைய எதுவுமே செய்யுங்க, ஆனா இதை வாபஸ் வாங்கவில்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். இன்று விருதுநகரிலும் போராட்டம் நடக்கு. அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை விரிவாக்கம் செய்வோம் அனைத்து கூட்டுக்குழு சார்பாக. குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மற்ற பகுதியெல்லாம் இது மாதிரி காலி பாட்டில் வாங்குவதாகவும், குறிப்பாக விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மட்டும்தான் இது போன்ற காலி பாட்டில்களை வாங்குவதற்கு மறுத்து வருவதாகவும் அதிகாரி மத்தியில் தெரிவிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அடுத்த கட்டமா இந்த மாதிரி என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்த செயல போறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல அதிகாரிகள் திணிக்கிறாங்க. அவங்களை திணிச்சு அவங்களுடைய போராட்ட வியூகம் தான் இது. நாங்கள் இந்த 3 மாவட்ட வெற்றி என்பது இங்க இருக்கிற அனைத்து கூட்டுக்குழு சார்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம். சில இடங்கள்ல தொழிலாளி மத்தியில் ஒற்றுமை குறைவாக இருந்தது போல அந்த இடத்துல அமல்படுத்தியிருக்காங்க. நிச்சயமாக அங்கேயும் போராட்டத்துக்கான வழிவகுத்துக்கிட்டு இருக்கும். தமிழகம் முழுவதும் மிக விரைவில் அனைத்து மாவட்டத்திலும் இந்த காலி பாட்டல் திட்டத்தை எதிர்ப்பதற்காக போராட்டத்துக்கு திட்டமிட்டு இருக்கோம் அனைத்து சங்கம் சார்பாக. ஜனனி, நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். குறிப்பாக தங்களுடைய இந்த போராட்டம் என்பது நியாயமான போராட்டமாக தங்கள் நடத்தி கொண்டு வருவதாகவும், இந்த போராட்டம் என்பது தற்போது விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் தற்போது நடைபெற்று வருவதாகவும், மேலும் அடுத்த கட்டமாக அடுத்த அனைத்து மாவட்டங்களிலும் இதுபோன்ற காலி பாட்டில்களை வாங்குவதற்கு முற்றிலுமாக நாங்கள் வாங்கப் போவதில்லை எனவும் தெரிவித்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது வருகின்ற 23ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் காலி பாட்டில்கள் அரசு மதுபான கடையிலிருந்து காலி பாட்டில்களை திரும்ப பெறுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு நடைபெற்று வருவதாகவும், அந்த வழக்கு வரை தற்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த 23ஆம் தேதி வரை காலி பாட்டில்களை ஊழியர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம் என மாவட்ட மேலாளர் என்பது அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இருந்த போதிலும் தங்களோட போராட்டம் என்பது தொடரும் என தெரிவித்து தற்போது அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இவர்கள் போராட்டம் தொடர்பாகவும் கலந்து ஆலோசித்து தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை கொண்டு செல்வதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஜனனி. செல்வராஜ் நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.